Hi friends, welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th third termல சயின்ஸில் ஒரு 5 lessons இருக்குது. அதோட புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து 6th first term ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சயின்ஸ் அண்ட் ஆல்சோ 6th second term சயின்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நான் அதோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கல இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களுக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் நான் இதை வந்து இங்கிலீஷில் ப்ரொவைட் பண்ணுறேன் அண்ட் இதோட பிடிஎஃப் மெட்டீரியல் வந்து அதாவது கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கிற பிடிஎஃப் மெட்டீரியல் நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இது வந்து இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாக தான் மெட்டீரியலை ப்ரொவைட் பண்ணுறேன், ஃப்ரீயாக தான் வீடியோவும் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ யாருக்காவது யூஸ் ஆகட்டும். அண்ட் இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதெல்லாமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் ஆன்சர்ஸ் மட்டும்தான் சொல்வேன். அப்போது ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த 6th third term அண்ட் 1st second எல்லா டேர்ம்ஸும் இருக்கு இல்லையா, ஸோ 6th full term சயின்ஸ் அண்ட் சோஷியல் ஒவ்வொரு லெசனும் ஈச் அண்ட் எவ்ரி லெசன் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஸோ தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள். அதே மாதிரி 7th termும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். நான் இப்போ 8th term வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ 7th termலேயும் சயின்ஸு சோஷியல் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். எல்லாமே ஃப்ரீ வீடியோ தான். உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் படிக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, இப்போ தான் நான் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ண போகிறேன், ஸோ இப்போ தான் படிக்க போகிறேன் அப்படின்னா புக்கிலேருந்து தான் படிக்கணும். 6th to 12th புக்ஸ் தான் நம்ம வந்து கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சிக்கு வந்து படிக்க போகிறோம். ஸோ அதில் இருக்கிற ஒரு லைன் விடாமல் நம்ம படிக்க போகிறோம் இல்லையா. அப்போ நமக்கு புரியலை அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் தேவைன்னா நான் அதனால தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அதில் வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இங்கிலீஷில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இங்கிலீஷில் வந்து நிறைய சேனல் இல்லை, எல்லாமே தமிழ் ரிலேட்டடாக தான் இருக்குது. ஸோ இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இதையும் வந்து பாருங்கள். அண்ட் நான் அந்த வீடியோஸ் வந்து தமிழ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணனால தமிழ் டேர்ம்ஸும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தமிழில் படிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா an object that is attracted by magnet. So an object that is attracted by magnet வந்து என்னன்னா option B plain pins. option B plain pins. Second one வந்து people who made Marinus compass for the first time. people who made Marinus compass for the first time வந்து option C Chinese. Third question, a freely suspended magnet always comes to rest in the dash direction. So அது வந்து north and south direction, north south direction. A freely suspended magnet always come to rest in the dash direction, north south direction. Fourth question, magnet lost their properties when they are. Magnets lost their property when they are option C hit with the hammer. option C hit with the hammer. Fifth question, Marinus compass is used to find the dash. Marinus compass is used to find the direction. Okay, option C direction. Next one, fill in the blanks. Artificial magnets are made in different shapes such as dash, dash and dash. So artificial magnets வந்து என்னெல்லாம் இருக்குன்னா bar magnet, horseshoe magnet and ring magnet. bar magnet, horseshoe magnet and ring magnet. ஸோ இதுவும் ஆன்சர் வரலாம். or else ஷேப்ஸ் வந்து கேட்டனால ஓவல், டிஸ்க் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஓவல், டிஸ்க் அண்ட் சிலிண்ட்ரிக்கல். ஸோ இதுவும் ஆன்சர் வரலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? So artificial magnets are made in different shapes such as bar, horseshoe and ring magnet or oval, disc or cylindrical shape. So இதெல்லாமே artificial magnet தான். Next second question வந்து பார்த்தீங்கன்னா the material which are attracted towards the magnet are called. The material which are attracted towards the magnet are called. ஸோ இதோட ஆன்சர் வந்து மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். த மெட்டீரியல் விச் ஆர் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி மேக்னெட் ஆர் கால்டு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். ஓகேவா? செகண்ட் ஒன் ஆன்சர் மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். தேர்ட் ஒன், பேப்பர் இஸ் நாட் அ டேஷ் மெட்டீரியல். பேப்பர் இஸ் நாட் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். பேப்பர் இஸ் நாட் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். Fourth one, in olden days, sailors used to find the direction by suspending a piece of.
In olden days, sailors used to find direction by suspending a piece of lodestone. Okay, lodestone. Fifth question, a magnet always have dash poles. A magnet always have 2 poles. Next, true or false? A cylindrical magnet has only 1 pole. என்ன மேக்னெட்டாக இருந்தாலும் அதுக்கு 2 போல்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஃபால்ஸா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னோட ஆன்சர் வந்து என்னது? ஃபால்ஸ். செகண்ட் ஒன், சிமிலர் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர். சிமிலர் போல்ஸ் ஆஃப் மேக்னெட் ரிப்பல் ஈச் அதர், அது வந்து ட்ரூ. Third one, maximum iron fillings stick in the middle of bar magnet when it is brought near the maximum iron fillings stick in the middle of a bar magnet when it is brought near them. இது வந்து false. ஏன் ஃபால்ஸ் அப்படின்னா மேக்ஸிமம் அயன் ஃபில்லிங் ஸ்டிக் இன் த மிடில் கிடையாது, ஸ்டிக் இன் த போல்ஸ். அது வந்து போல்ஸில் தான் வந்து ஸ்டிக்காக இருக்கும், நாட் இன் தி மிடில். ஓகேவா? Fourth one, a compass can be used to find east west direction at any place. ஆன்சர் வந்து ட்ரூ. பிகாஸ் ஒரு காம்பஸில் வந்து எப்போவுமே நம்ம நார்த்து சவுத் டைரக்ஷன் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷன் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த ஆன்சர் வந்து ட்ரூ. ஃபிஃப்த் ஒன், ரப்பர் இஸ் அ மேக்னெட்டிக் மெட்டீரியல். அது வந்து ஃபால்ஸ். ரப்பர் வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. நெக்ஸ்ட், மேட்ச் தி ஃபாலோயிங். மேட்ச் தி ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னது? காம்பஸ். ஸோ காம்பஸ் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் நீடில். அட்ராக்ஷன், ஸோ எது வந்து அட்ராக்ட் ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் போல்ஸும் அட்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஆப்போசிட் போல்ஸும் அட்ராக்ட் ஆகும். ரிப்பல்ஷன், ஸோ ரிப்பல்ஷன் வந்து லைக் போல்ஸ். மேக்னெட்டிக் போல்ஸ், மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ போல்ஸ் மேக்னெட்டிக் போல்ஸில் தான் மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஸ்ட்ரென்த். ஸோ நெக்ஸ்ட், த சர்க்கிள் தி ஆட் ஒன். ஃபர்ஸ்ட்டில் வந்து என்ன இருக்குது? அயன் நெயில், பின்ஸ், ரப்பர் டியூப் அண்ட் நீடில். ஸோ இதில் வந்து ஆட் ஒன் இது ரப்பர் டியூப், பிகாஸ் இது வந்து மேக்னெட்டிக் மெட்டீரியல் கிடையாது. செகண்ட் ஒன்னில் வந்து என்னது? லிஃப்ட், எஸ்கலேட்டர், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின், எலக்ட்ரிக் பல்பு. ஸோ இதில் எலக்ட்ரிக் பல்பு. ஓகேவா? இதில் வந்து என்ன கிடையாது? மேக்னெட் வந்து கிடையாது. தேர்ட் ஒன், அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன், பாயிண்டிங் டைரக்ஷன், illumination. ஸோ இது வந்து illumination, பிகாஸ் illumination இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட். அட்ராக்ஷன், ரிப்பல்ஷன் அண்ட் பாயிண்டிங் டைரக்ஷன் எல்லாமே ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட், பட் illumination இஸ் நாட் அ ப்ராப்பர்ட்டி ஆஃப் மேக்னெட். ஸோ இந்த டயக்ராம் நமக்கு தேவையில்லை, பட் வந்து இதில் இருக்கிறத வந்து நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஆப்ஷன் டி அண்ட் எஃப் பாருங்களேன். ஸோ இந்த டி அண்ட் எஃப் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குது இல்லையா? ஸோ இந்த பெர்பெண்டிகுலர் போல்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் அண்ட் அட்ராக்ட் ஒன் another. ஸோ எழுதி வச்சுக்கோங்க. பெர்பெண்டிகுலர் போல்ஸ் இந்த டி அண்ட் எஃப் இது வந்து பெர்பெண்டிகுலர் போல்ஸ். ஸோ பெர்பெண்டிகுலர் போல்ஸ் என்ன ஆகும்? டேர்ன் அரவுண்ட் அண்ட் அட்ராக்ட் ஒன் another. ஓகேவா? ஸோ மற்றபடி இருக்கிறது எல்லாமே வந்து அட்ராக்ட். ஸோ சேம் இதாக இருந்துச்சுன்னா என்னென்னா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷனாக இருந்துச்சுன்னா அட்ராக்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போது செகண்ட் லெசன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் லெசன் வந்து என்ன அப்படின்னா யூனிட் 2 வாட்டர். ஓகேவா? ஸோ யூனிட் 2 வந்து வாட்டர். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரவுண்ட் 97% ஆஃப் வாட்டர் அவைலபிள் ஆன் எர்த் இஸ் டேஷ் வாட்டர். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, சால்ட்டி வாட்டர். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் நாட் எ பார்ட் ஆஃப் தி வாட்டர் சைக்கிள். ஆப்ஷன் டி, டிஸ்டிலேஷன். தேர்ட் ஒன், which of the following process add water vapor to the atmosphere? Which of the following process add water vapor to the atmosphere? So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1 and 4. ஓகேவா? ஸோ 1 and 4 in the sense 1 வந்து transpiration, 4 வந்து evaporation. Fourth question, about 30% of fresh water is found in. About 30% of fresh water is found in. எங்கே இருக்கும் அப்படின்னா ground water. Option B, groundwater. Fifth one, using RO plant at home eliminates lot of non-potable water. The best way to effectively use the expelled water of RO plant is. So இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, use it for watering plants. Use it for watering plants. So using RO plant at home eliminates lot of non-potable water. So இந்த non-potable water எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா எந்த பெனிஃபிட்டான வேலை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா we can use it for watering plants. Next, fill in the blanks.
only dash percentage of natural water is available for human consumption. இதோட ஆன்சர் வந்து 0.3. Second one, the process of changing water into its vapor is called evaporation. Third one, dash is built on rivers to regulate water flow and distribute water. So dam. இதோட ஆன்சர் வந்து dam. Fourth one, water level in river increases greatly during rainy days. Fifth one, water cycle is also called as. So water cycle வந்து என்னவும் சொல்லுவாங்க, hydrological cycle. So water cycle is also known as hydrological cycle. Next, true or false? Water present in rivers, lakes and ponds is unfit for use by human beings. இது வந்து false because அதெல்லாமே வந்து fit. ஓகேவா, unfit கிடையாது, fit. Second one, seas are formed when the water table meets the land surface. இது வந்து false because seas வந்து form ஆகாது. Ponds are formed when the water table meets the land surface. Next, third one, the evaporation of water takes place only in sunlight. அது வந்து true. Next, fourth one, condensation results in the formation of dew on grass. அதுவும் வந்து true. Condensation results in the formation of dew on grass. Fifth one, sea water can be used for irrigation as such. இது வந்து false because sea water நம்ம வந்து அதே மாதிரி யூஸ் பண்ண முடியாது. So sea water cannot be used for irrigation as such. Next, match the following. Flood. So flood வந்து என்னது, increase in rainfall. Surface water. So surface water வந்து lake. Sunlight. So sunlight வந்து evaporation. Cloud வந்து water vapor. Frozen water அது வந்து pour. ஸோ நெக்ஸ்ட் வந்து அனலாகி வாங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், வாட்டர் ஸ்கார்சிட்டி. ரீசைக்கிள் வந்து ஆன்சர் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ரீசைக்கிள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஓகேவா, பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் வந்து வாட்டர் ஸ்கார்சிட்டி அப்படின்னா ரீசைக்கிள் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், கிரவுண்ட் வாட்டர் வந்து என்னது, சர்ஃபேஸ் வாட்டர் லேக்ஸ். ஸோ கிரவுண்ட் வாட்டர் அப்படிங்கிறது வெல்ஸ், சர்ஃபேஸ் வாட்டர் அப்படிங்கிறது லேக்ஸ் அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் வந்து என்னென்னா வெல்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 3 வந்து என்ன அப்படின்னா கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். ஓகேவா, ஸோ யூனிட் 3 வந்து கெமிஸ்ட்ரி இன் டெய்லி லைஃப். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது, சோப்ஸ் வேர் ஒரிஜினலி மேடு ஃப்ரம். இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, animal fats and vegetable oils. Second one, the saponification of a fat or oil is done using dash solution for hot process. The saponification of a fat or oil is done using dash solution for hot process. இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, sodium hydroxide. Third question, gypsum is added to the cement for ஆப்ஷன் பி, டிலைடு செட்டிங். ஸோ சிமெண்டில் வந்து ஜிப்சம் ஆட் பண்ணும்போது அதோட செட்டிங் வந்து குறையும். ஓகேவா, ஸோ அந்த செட்டிங் டைம் வந்து டிலே ஆகும். ஸோ டிலைடு செட்டிங். ஃபோர்த் ஒன், ஃபீனாலிஸ். இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கார்போலிக் ஆசிட். ஸோ ஃபினால் வந்து ஆப்ஷன் ஏ, கார்போலிக் ஆசிட். ஃபிஃப்த் ஒன், நேச்சுரல் adhesives are made from. So natural adhesives are made from option C, starch. Natural adhesives are made from starch. Next one, fill in the blanks. Dash gas causes tear in our eyes while cutting onion. Dash gas causes tear in our eyes while cutting onion. So இதோட ஆன்சர் வந்து propanethyl S oxide. So propanethyl X oxide, PROPENETHYL
PANETHIAL, X oxide. Second question, water, coconut oil and dash are necessary for soap preparation. Water, coconut oil and dash are necessary for soap preparation. So இதோட ஆன்சர் வந்து அனிமல் ஃபேக்ட். ஓகேவா? ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது? அனிமல் ஃபேக்ட். Animal fact. Third one, dash is called as farmer's best friend. So நமக்கு தெரியும் dash is called as farmer's best friend, earthworm. Earthworm. Fourth one, dash fertilizer is eco-friendly. Dash fertilizer is eco-friendly. இதோட ஆன்சர் organic. Organic. Fifth one, dash is an example for natural adhesive. So நம்ம ஆல்ரெடி சூஸில் பார்த்தோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் அட்ஹெசிவ் இஸ் மேடு ஃப்ரம் ஸ்டார்ச். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? ஸ்டார்ச் டிசால்வ்ட் இன் வாட்டர். அதுதான் வந்து என்னென்னா நேச்சுரல் அட்ஹெசிவோட எக்ஸாம்பிள். Starch dissolved in water is an example for natural adhesive. True or false? Concentrated phenol is used as a disinfectant. So இது வந்து false. Low concentrated phenol தான் வந்து என்னன்னா நமக்கு disinfectant யூஸ் ஆகும். Second one, gypsum is largely used in medical industries. இது வந்து false. gypsum எங்கே யூஸ் பண்ணுவாங்க? சிமெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. Third one, plaster of Paris is obtained from heating gypsum. அது வந்து true. Fourth one, adhesives are the substance used to separate the components. அது வந்து false. adhesives வந்து ரெண்டு components ஜாயின் பண்ணுறதுக்கு லைக் கம் நமக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் வந்து adhesives. NPK or the primary nutrients for plants. அது வந்து true. NPK வந்து primary nutrients of plants தான். Next, match the following. Soap. So soap வந்து என்னன்னா NaOH. Cement. So cement வந்து RCC, reinforced cement concrete, RCC. Cement. So third one, fertilizer. So fertilizer வந்து NPK. Fourth one, gypsum. So gypsum தோட formula CaSO4 2H2O. Fifth one, phenol. So phenol ஓட formula C6H5OH. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து அனலாகி வாங்க. யூரியா வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து என்னென்னா ஆர்கானிக் ஃபர்டிலைசர். ஓகேவா? யூரியா வந்து இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசர் அப்படின்னா வெர்மி கம்போஸ்ட் வந்து ஆர்கானிக் ஃபர்டிலைசர். டேஷ் இஸ் அ நேச்சுரல் அட்ஹெசிவ், செல்லோடேப் ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ். ஸோ ஸ்டார்ச் வந்து நேச்சுரல் அட்ஹெசிவ், செல்லோடேப் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியல் அட்ஹெசிவ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4. ஸோ யூனிட் 4 வந்து என்ன அப்படின்னா அவர் என்விரான்மெண்ட். யூனிட் 4 வந்து அவர் என்விரான்மெண்ட். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது? ஐடென்டிஃபை தி ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐடென்டிஃபை தி ஃப்ரெஷ் வாட்டர் சிஸ்டம். ஸோ இது என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க? பாண்ட், லேக், ரிவர் அண்ட் ஆல் ஆஃப் தம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் தம். செகண்ட் ஒன், ப்ரொடியூசர்ஸ் ஆர் டேஷ். ஸோ ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி, பிளான்ஸ். இட் இஸ் எ பயோடிகிரேடபிள் வேஸ்ட். ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் எது அப்படின்னா ஆப்ஷன் பி, கோகனட் ஷெல். ஃபோர்த் ஒன், இட் இஸ் அன் அன்டிசரபிள் சேஞ்ச் தட் அக்கர்ஸ் இன் ஏர் அண்ட் வாட்டர். ஸோ நமக்கு விருப்பம் இல்லாத ஒரு சேஞ்ச், அன்டிசரபிள் சேஞ்ச் வந்து எது அப்படின்னா ஆப்ஷன் சி, பொல்யூஷன். Fifth question, usage of chemical pesticides and fertilizers cause dash pollution. Usage of chemical pesticides and fertilizer cause dash pollution. இதோட ஆன்சர் வந்து water pollution. அப்புறமா fill in the blanks. Primary consumers that eat plants are called. So primary consumer that eat plants are called herbivores. Herbivores. Second one, temperature, light and wind are dash factors. So, temperature, light, wind இதெல்லாமே வந்து physical factor. Third one,
Dash is the process of converting waste material into new material. Recycling. So recycling is a process which converts waste material into new material. Fourth one, water pollution can spread dash and chemicals. So water pollution can spread diseases and chemicals. Third one, the 3R's are 3R வந்து எதெல்லாம் அப்படின்னா reduce, dash and recycle. Reduce, reuse and recycle. Reduce, reuse and recycle. Next, true or false? The Pacific Ocean is an example of an aquatic ecosystem. இது வந்து true. Pacific Ocean is an example of an aquatic ecosystem வந்து true. Second one, bacteria and fungi are called decomposers. அதுவும் வந்து true. Third one, human and animal waste are example of non-biodegradable waste. இது வந்து false because human and animal waste வந்து biodegradable waste. Fourth one, excessive use of pesticides lead to air pollution. Excessive use of pesticides lead to air pollution கிடையாது, water pollution. So இந்த fourth one வந்து false. Fifth one, in schools waste management rules say that we should separate waste in two categories. இது வந்து true. Next, match the following. Biotic factor. So biotic factor வந்து என்ன இதில் animals. Sewage. So sewage வந்து water pollution. Fertilizer. So fertilizer வந்து land pollution. Desert. So desertங்கிறது terrestrial ecosystem. Smoke. Smoke அப்படிங்கிறது air pollution. So next வந்து unit 5, plants in daily life. Unit 5, plants in daily life. One of the following birds is an example of plant pollinator. One of the following birds is an example of plant pollinator. So இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி hummingbird. ஆப்ஷன் சி hummingbird. Second one, natural mosquito repellent is. Natural mosquito repellent வந்து ஆப்ஷன் டி neem. Third one, which of the following is not a root? Which of the following is not a root? இதுக்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொட்டேட்டோ. மற்றது எல்லாமே root. Fourth one, which of the following medicinal plants has anti-cancer property? Which of the following medicinal plants has anti-cancer property? Option A, amla. Amla அப்படின்னா நெல்லிக்காய் சொல்லுவாங்க இல்லையா அதான். Fifth one, which is a national tree of India? So இந்தியாவோட national tree எது அப்படின்னா banyan tree. Fill in the blanks. In every October dash is celebrated as World Food Day. So World Food Day வந்து என்னைக்கு அப்படின்னா October 16. Dash is an example of textile fiber. Dash is an example of textile fiber. So இதோட ஆன்சர் வந்து cotton. இதோட ஆன்சர் வந்து cotton. Third one, I am the state tree of Tamil Nadu. Who am I? So தமிழ்நாடோட state tree வந்து என்னது? Palm tree. Palm tree. Fourth one, the juice of the leaves of dash plant relieves cough and bronchitis. Cough and bronchitis வந்து குறைக்கிற அந்த பிளான்டோட லீவ்ஸ். எந்த பிளான்டோட லீவ்ஸ் அப்படின்னா துளசி. ஓகேவா? ஸோ துளசி. Fourth one என்னது? The juice of the leaves of துளசி plant relieves cough and bronchitis. Fifth one, the edible seeds of leguminous plants are called. The edible seeds of leguminous plants are called pulses. Next, true or false? Plants are grown for decorative purposes are called softwood. இது வந்து false. அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ornamental plants அப்படின்னு சொல்லுவாங்க. Second one, silkworm eats mulberry leaves. அது வந்து true. Third one, cauliflower is used for ornamental purposes. False. Fourth one, cotton cloth is not suitable for summer season. False. Cotton cloth is suitable for summer season. Okay ma. Fifth one, sugar cane is used as biofuel. அது வந்து true. Next, match the following. Fiber yielding plant. Fiber yielding plant வந்து எது அப்படின்னா hemp. ஓகேவா? Second one, hardwood. Hardwood வந்து teak wood.
தேர்ட் ஒன் நீம் வந்து குளோராமைன். ஃபோர்த் வந்து க்ளோவ் வந்து என்னென்னா ஸ்பைஸ். ஃபிஃப்த்து வந்து மில்லட். ஸோ மில்லட் வந்து சீரியல்ஸ். ஃபிஃப்த்து வந்து மில்லட் வந்து சீரியல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அனலாகி கொடுத்துருக்காங்க. மேங்கோ வந்து ஃப்ரூட் அப்படின்னா மைஸ் வந்து என்னென்னா சீரியல்ஸ். கோகனட் வந்து ஃபைபர் அப்படின்னா ரோஸ் வந்து ஆர்னமெண்டல். பீஸ் வந்து பாலினேட் இன்செக்ட். அப்போ எர்த்வார்ம் வந்து என்னென்னா நேச்சுரல் மேனுவர். எர்த்வார்ம் வந்து நேச்சுரல் மேனுவர், உரம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சயின்ஸில் வந்து இருக்கிற 5 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th term கம்ப்ளீட்டாக 6th term 1, 2 and 3 கம்ப்ளீட்டாக வந்து சயின்ஸில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து நான் முடிச்சுட்டேன். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 7th term போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து 7th termல வந்து இந்த மாதிரி ஃபுல் சயின்ஸ் போடணுமா, இல்லை வந்து செப்பரேட் ஒரு 3 lessons போட்டதுக்கப்புறமா 3 லெசன்ஸாக வந்து போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் உங்களோட சஜஷனை. ஸோ தேங்க்யூ.